நம்ம மல்லசிறைகள்ல இந்த ராஜேஸ்வரி கடைசி நேரத்துல எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல இந்த ரஞ்சிதா எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாங்க நம்ம தேவசேனா மேடம் நினைச்ச மாதிரியே. ஆனா இந்த ராஜேஸ்வரி கரெக்டா போலீஸை கூட்டிட்டு அங்க எல்லாத்தையுமே எனக்கு தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம நம்ம தேவசேனா மேடத்தை மிரட்டிட்டே போயிருக்காங்க. இந்த கேஸ்ல நீங்க எப்படி வின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன், அதுக்காக மட்டும் தான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி நம்ம தேவசேனா மேடத்தை மிரட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி என்னதான் சொன்னாலுமே இந்த பிளான் தோத்து போனாலுமே கண்டிப்பா நம்ம தேவசேனா மேடம் இந்த கேஸ்ல வின் பண்ண தான் போறாங்க. அதே சமயத்துல நம்ம விஜய் சாரை வெளியே கொண்டு நம்ம மல்லி கூட சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த ராஜேஸ்வரிக்கு எப்படி உண்மை தெரிய வந்துச்சு, எப்படி சரியான நேரத்துல சிவபூஜையில கரடி தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டா. இன்னொரு பக்கம் நம்ம தேவசேனா மேடத்தோடைய ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு அங்க அந்த பிளானை தடுத்து நிறுத்துறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த ரஞ்சிதா கிட்ட நம்ம அரவிந்த பத்தியும் அதே சமயத்துல மனோகரை பத்தியும் இந்த ரஞ்சிதா கிட்ட எல்லாத்தையுமே இந்த ராஜேஸ்வரி போட்டு உடைக்க போறாங்க. அந்த அரவிந்த் உன்னை லவ் பண்ற மாதிரி சும்மா நடிக்கிறான்னு தவிர லவ் பண்ண கிடையாது. அந்த அரவிந்த் கூட நம்பி போய் இப்ப என்ன ஆச்சு பாத்தியா, அந்த மல்லி கூட சேர்ந்துதான் அந்த அரவிந்த் பையனுக்கு இந்த திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அரவிந்த் என்ன சொன்னான், மல்லியை கூட நான் பேசுறதே கிடையாது, மல்லியால எனக்கு நஷ்டம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை கேட்டான். ஆனா அது எல்லாமே போய் அதே மாதிரிதான் உங்க அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மல்லிக்கு சப்போர்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா கிட்ட இப்போ வரப்போற எபிசோட்ல எல்லாத்தையுமே சொல்ல போறாங்க. அதை கேட்டு இந்த ரஞ்சிதாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா ரஞ்சிதா இப்போ நம்ம அரவிந்த பையனுக்கு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ரஞ்சிதாவால அதை ஏத்துக்கவே முடியல. நம்ம அரவிந்த் இப்படி பண்ணிட்டாரே, அவரை நம்பிதானே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா பயங்கரமா பையனுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல கோபமும் படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோகர் வேற அதே வீட்டுல இருந்தாலுமே இப்போ இந்த ராஜேஸ்வரிக்கு அதுவும் சந்தேகம் வந்துருச்சு. இது தானா நடக்க கிடையாது, எல்லாமே பிளான் போட்டு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு உங்க அப்பாவும் உடந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கிட்ட இந்த ராஜேஸ்வரி 1-9 ஏற்றி விடுறாங்க. அதை கேட்டு இந்த ரஞ்சிதா பயங்கரமா எனக்கு கோபமும் படுறாங்க. அதே சமயத்துல மனோகர் போன பின்னாடி கேட்கவும் போறாங்க, அப்பா நீங்க எதுக்காக வந்தீங்க, நீங்க அந்த மல்லிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோகர் கிட்ட கேட்டு சண்டை போட போறாங்க. அதெல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரஞ்சிதாவும் நம்ம அரவிந்தோடைய லவ் சீன் நமக்கு ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே தொடரணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இதுக்கப்புறமா அது நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம தேவசேனா மரத்தோடைய ரெண்டாவது பிளான், ஃபர்ஸ்ட் பிளான்ல இந்த ராஜேஸ்வரி கெடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா, ரெண்டாவது பிளான் நம்ம மனோகர் தான். நம்ம மனோகரை வச்சுதான் இந்த கேஸை முடிக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா தன்னுடைய பொண்ணு சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தேவசேனா மேடம் சொல்ல போறாங்க. இதை ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம தேவசேனா மேடம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க, அது வேஸ்டா போச்சு. இப்போ டைரக்டா நம்ம மனோகரை வச்சு இந்த கேஸை முடிக்க போறாங்க. எப்படியோ ஒண்ணு நம்ம விஜய் சார் வெளியே வந்தா சந்தோஷம்.